அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நெக்ஸ்ட் இயர்ல நான் ஒரு அரசு பணிக்கு போகணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்காக டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் ஒரு அருமையான தகவலை வெளியிட்டிருக்காரு. ஸோ அந்த தகவலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதாவது என்னன்னா, டிசம்பர் மாதம் அடுத்த வருஷத்துக்கு உண்டான ஆனுவல் பிளானர் வெளியிட போகிறோம் அப்படின்னு ஒரு தகவலையும், அதிகப்படியான காலி பணியினோட எண்ணிக்கை வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பாக லாஸ்ட் எக்ஸாமில் இன்க்ரீஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயர்லையும் ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு கால் ஃபார் அறிவிப்புன்னு ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாலுமே அரசு பணிக்கு போகணும், இந்த லாஸ்ட் எக்ஸாம்ல நான் தவறு விட்டுட்டேன், நெக்ஸ்ட் இயர்ல அரசு பணிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த நாள் தான் டிசம்பர் மாதம் ஸ்டார்ட். இன்னைக்கு தான் ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க அப்படின்னு நினைச்சு இந்த நிமிஷத்துல இருந்து படிக்கிறவங்க தான் அரசு பணியை கண்டிப்பாக பெற முடியும் அப்படின்றது யதார்த்தமான உண்மை. ஸோ அதற்காக குரூப் 4 மாணவர்கள் தான் லட்சக்கணக்கான பேர் இதை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்காங்க. ஸோ எப்படியாவது குரூப் 4 ஒரே ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஒரு ஏழை மாணவன் ஒரு அரசு பணிக்கு போகணும்னு பல பேர் அதை தான் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ அப்போ இப்போ இருந்து படிக்கிறவங்க தான் கண்டிப்பாக அரசு பணிக்கு போக முடியும். ஏன்னா இந்த 4 மாதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஜனவரியில இருந்து பல பேர் படிப்பாங்க. அப்போ படிச்சு எல்லாரும் கூடயும் மோதி இப்போ 4 மாதம் படிக்கிறவங்க தான் ரொம்ப காம்படிஷனாக நிற்பாங்க. ஸோ இந்த 4 மாதம் யார் புக் எடுத்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்க தான் காம்படிஷன், அவங்களுக்கு தான் அந்த அரசு பணி காத்துன்னு இருக்கு. ஸோ அதுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களை இந்த நிமிஷத்துல படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இப்போ இருந்தே குரூப் 4 மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்குவதற்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், டாக்டர் பிஆர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்சை போட்டிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் செப்டம்பர் 14 முதல் நடக்குது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும். இந்த டெஸ்ட் எப்படி நடக்குன்னா, வாட்ஸ்அப் குரூப்ல டெஸ்ட் நடக்கும். வாட்ஸ்அப் குரூப்ல வாரந்தோறும் 200 வினாக்கள், தமிழ் 100, ஜிஎஸ் 75, மேக்ஸ் 25, 200 வினாக்கள் அடங்கிய தேர்வு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நடக்கும். பிடிஎஃபா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல பிடிஎஃப் கொடுத்துருவோம். நீங்க வீட்டில் ஓஎம்ஆர் சீட்டை பிரிண்ட் அவுட் போட்டு அட்டன் பண்ணிட்டு கீ வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி மார்க்கை கால்குலேட் பண்ணிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணணும். அப்புறம் ரேங்க் லிஸ்ட் வெளியிட போறோம். இதுதான், அதுல ஏதாவது சந்தேகம்னா அதுல டவுட்ஸை கிளியர் பண்ணி டிஸ்கஷன் பண்ண போறோம். இதுதான் டெஸ்ட் நடக்கிற ப்ரொசீஜர். அதே மாதிரி இன்னொன்று டிஸ்கஸ்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. இப்போ படிக்கிறீங்க, இந்த 4 ஃபுல்லாக படிக்கிறீங்கன்னு வச்சுங்க, இந்த 4 ஃபுல்லாக படிச்சதை உங்களுடைய சக நண்பர்களோட டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். அதில் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணீங்கன்னா அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் படிச்சதை ரீகால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு நினைவு திறனை அதிகப்படுத்தும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 190க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் எழுத போகிறாங்க. நீங்களும் விருப்பமாக இருக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் ஒரு 100 ரூபாய் என்ட்ரி ஃபீஸை பே பண்ணிட்டு தான் உள்ள அலோவ் பண்ண முடியும். அது ஏன்னா அந்த 100 ரூபாய் கட்டினா மட்டும்தான் அவங்க உண்மையாலே படிக்கிறதுக்கு வருவோம். ஃப்ரீயா ஜாயின் பண்ணிட்டா வரமாட்டாங்க, ஒழுங்கா படிக்க மாட்டாங்க. அது ஏனோத்தான இருப்பாங்க என்ட்ரி ஃபீஸ். இந்த டெஸ்டினுடைய ஷெடியூலும் கொடுத்துருவோம் உங்களுக்கு ப்ராப்பரா. டெஸ்ட்டுக்கு ஷெடியூல் இந்த வாரம் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்துருவோம். டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த டெஸ்ட் ஸ்கூல் புக் வைஸா போகும். ஏன் சார் சிலபஸ் வைஸா போகலாம் அப்படின்னு சில பேர் கேள்விகள் கேட்கலாம். அதாவது சிலபஸ் வைஸா போகணும் அப்படின்னா எந்தெந்த புக்ல சிலபஸ் வைஸா நம்ம போகணும் அப்படின்னா, இப்போ சிலபஸ்ல ஒரு டாபிக் பிரித்து எழுதுது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா எல்லா புக்லையும் பிரித்து எழுது இருக்கும். அத்தனை புக்கையும் கரெக்ட் பண்ணி நம்ம படிக்க முடியாது. இதே மாதிரி தான் ஜிகே இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்கூல் புக்ல இருக்கிற பாடங்களை தானே அவங்க சிலபஸா கொடுக்குறாங்க. அதனால ஒவ்வொரு பருவமா நம்ம என்ன பண்ண போறோம், படிச்சுட்டு அதை டெஸ்ட் எழுத போறோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் நீங்க படிக்கிறீங்க, ஒவ்வொரு வாரமும் என்னென்ன கொடுக்குறோமோ டெஸ்ட் ஷெடியூலை பின்பற்றி படிக்கிறீங்க. அதே மாதிரி அவுட் ஆஃப் புக்குக்கு வெளியே இருந்து கேள்விகள் கேட்கறாங்க. இப்போ குரூப் 4ல லாஸ்ட் குரூப் 4ல புக்ல இருந்து வெளியே கேட்டது அதிகமா இருந்துச்சு. 40க்கும் மேற்பட்ட தமிழ்ல இலக்கணங்கள் வெளியே கேட்டிருந்தாங்க. காரணம் என்ன, வழக்கமா இலக்கணம் 35ல இருந்து 40 கேட்பாங்க. இந்த டைம் 85 கொஸ்டின்ஸ் இலக்கண டாபிக் மட்டும் தான் சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனா இலக்கணம் புக்ல கம்மியா இருக்குன்றதுனால புக்கை விட்டு வெளியே போறாங்க. ஸோ எதெல்லாம் போயிருக்காங்கன்னு அந்த புக்கினுடைய பிடிஎஃப் எல்லாம் நான் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ கலைச்சொற்கள் ஒன்று கொடுக்குறேன்னா அதுல ஒரு 1600 பக்கம் அதுல தான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுல தான் எடுப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு வளர்ச்சித்துறை வெளியிட்ட நூல்கள், தமிழ்நாடு பாதுகாப்பு கழகம் வெளியிட்ட நூல்கள் கேள்விகள் எடுத்திருக்காங்க. ஸோ அதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்த போறோம். ஒரு வாரத்துக்கு எத்தனை பக்கம் படிக்கிறது உங்களுக்கு அட்டவணை சொல்லிடுவோம். படிக்கிறீங்க, அதை டிஸ்கஷன் பண்ணுறீங்க, தேர்வு எழுத போறீங்க. ஓகே, இது டெஸ்ட். இப்போ டெஸ்ட் மட்டும் நடக்குமா சார் அப்படின்னா கிடையாது, உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். இப்போ இந்த வாரம் நான் என்ன டெஸ்ட்டுக்கு சொல்லியிருக்கேன், இந்த வாரத்தில் என்னென்ன பாடங்கள் எந்தெந்த பருவம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா அதை உங்களுக்கு நான் டெய்லியும் கிளாஸ் மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் நடக்கும். உங்களுக்கு காலையில 6 மணிக்கு கரெக்டா பொதுத்தமிழ் வகுப்பு வந்துடும். இப்போ இந்த வகுப்புகள் எப்படி நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, நீங்க புக்கை படிக்கிறீங்க, சிலபஸ் உண்டான பாடங்களை
படிச்சுட்டு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படியே அந்த வீடியோ ஒரு 1 ஹவர் 3/4 மணி நேரம் வீடியோ வருதுன்னா அதை பார்க்கும்போது நீங்க படிச்சதுல தான் நான் நடத்த போறேன். அப்ப திரும்ப ஒரு டைம் காதுல வாங்குவீங்க. உங்களுக்கு அப்படியே திரும்பவும் நினைவு சக்தி அதிகமாகும். நல்லா ஆள் மனசுல பதிஞ்சிரும். ஸோ இதுதான் ஒரு டெஸ்ட்டுக்கு உண்டான படிகள். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணா இந்த மாதிரி படிச்சுட்டு ஒரு டைம் காது வழியா கேட்டுட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இதெல்லாம் போனாதான் எக்ஸாம் நல்ல மதிப்பெண்கள் இருக்குங்க. அதுக்காக தான் டெஸ்ட் எழுதுறீங்க, டிஸ்கஷன் பண்றீங்க, கிளாஸை கவனிக்கிறீங்க, அப்புறம் டவுட்ஸை கிளியர் பண்ணி போறீங்க. ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட் எடுத்து போறீங்க, கிளியர் பண்ண போறீங்க. ஸோ அதுபடி காலையில வந்து 6 மணிக்கு பொது தமிழ் வகுப்பு வந்துடும். மதியானம் 2 மணிக்கு ஜிஎஸ் பொது அறிவு அதே மாதிரி என்னென்னவோ அது வந்துடும். இரவு 8 மணிக்கு மேக்ஸ் கிளாஸ். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம தினமணி நாளேந்தில் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா நியூஸ் பேப்பரை படிக்கிறவங்களால மட்டும்தான் எக்ஸாம் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு அன்றாட நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறானா அப்படின்னு தான் டிஎன்பிசி எதிர்பார்க்குறாங்க. ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு நான் குரூப்பில் அனுப்பிவிட்ருவேன். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு இத்தனை நாட்கள் நான் இந்த டேட்ல இந்த டேட் வரைக்கும் டெஸ்ட்டுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டுனா அதுக்குண்டான நியூஸ் பேப்பரை உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். அதுவும் இல்லாமல் அந்த நியூஸ் பேப்பரை முடிஞ்ச அளவுக்கு தொகுத்து ஒரு நோட்ஸ் எடுத்து அதுவும் உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன். ஸோ உங்களுக்கு வந்து தமிழும் உங்களுக்கு வந்துடுது நோட்ஸ் வீடியோ மாதிரி, ஜிஎஸும் வந்துடுது, மேக்ஸும் நடத்துறேன், கரண்ட் அஃபேர்ஸும் வந்துடுது, டெஸ்ட் எழுதிக்கலாம், எல்லாமே நடக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். படிக்கிறீங்க, தொடர்ச்சியாக ஒரு புக் வைஸாக படிக்கிறீங்க, டிஸ்கஷன் டெய்லியும் குரூப்பில் பண்ணுறீங்க, அப்புறமேட்டுக்கா வாரந்தோறும் டெஸ்ட் எழுதுறீங்க, கிளாஸை கவனிக்கிறீங்க. டெஸ்ட் எழுதிட்டு நம்ம பண்ணதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களையே நீங்கள் மாற்றிக்கிட்டு அடுத்த முறை தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க. ஒவ்வொரு தேர்வுலையும் இப்படி நல்ல மதிப்பெண்கள் எடுத்துகிட்டே போய் சிலபஸை கவர் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் இயரில் உங்களுக்கு தான் அரசு பணி. இதுதான் உண்மை, உங்களுக்கு தெரியும். ஸோ நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க, தவற விட்டுறாதீங்க. இது ஒரு மிகப்பெரிய அருமையான வாய்ப்பு. யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. நம்ம பண்ணுறோம், அது சரியாக பயன்படுத்திக்கோங்க, வெற்றி நிச்சயமாக வரும். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், இதனுடைய அவுட் ஆஃப் புக் பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். ஸோ உள்ளே போயிட்டு பார்த்துட்டு அந்த ஷெடியூல்ஸை ரீட் பண்ணிவிட்டு உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரமாகவே. ஏன்னா சண்டே வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போவே ஜாயின் பண்ணிவிட்டு ₹100 என்ட்ரி ஃபீஸ் தான், அதனால் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் டிஸ்கஷன் குரூப்பில் கேட்கலாம், இண்டிவிஜுவலாக தனியாக எனக்காகவும் கேட்கலாம். நான் டவுட்ஸ் கிளியர் பண்ண தயாராக இருக்கேன். எந்த ஒரு சந்தேகங்களாலும் கேட்டு தீர்த்து படிச்சுக்கலாம். கண்டிப்பாக வேலைக்கு போகிறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இது ஒட்டுமொத்தமாக ₹100 அப்படின்னு சில பேர் டவுட்ஸ் கேட்குறாங்க. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ₹100 கட்டி உள்ளே வந்துட்டீங்கன்னா அடுத்த வருஷம் எக்ஸாம் வர வரைக்கும் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், டெஸ்ட் எழுதிக்கலாம், கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு உண்டு. ஸோ அதனால் இதை சீரியஸாக பயன்படுத்திக்கோங்க. யாரும் கடந்து போயிட்டு கடைசியாக வருத்தப்படாதீங்க, உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளையிலிருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க, டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. வர சண்டே வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, மறந்துடாதீங்க, மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. ஒரு அருமையான வாய்ப்பு, விட்டுறாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.